இந்த கிராமத்தின் பேர் கப்புது. ஒரு புதுவிதமான பேராக இருந்துச்சு. இந்த கிராமத்தில் ஏன் வெறுமனே ஒரு 10-12 வீடுகளும் 10-12 குடும்பங்களும் மட்டும்தான் இருக்குது? என்னத்துக்காக ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் ஒன்றை கட்டி வச்சிருக்கணும். மாணவர்களே இல்லாத இந்த ஊரில் என்னத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது? இந்த கப்புதுவில் இருக்கிற மக்கள் இப்போ எங்கே இருக்கணும்? பிரம்மாண்டமான அந்த முருகன் கோயிலுக்கு எங்கே இருந்து மக்கள் வெளியே? கப்புதுவில் இருக்கிற ஒரே ஒரு பாடசாலை. இங்கே இருந்த மக்களுக்கு என்ன நடந்தது? இது வந்து வகுப்பறைகள். கட்டிடத்தை பார்த்தாலே தெரியும், பாலுடைஞ்சு போய்க்கிறது. அப்போ இதுக்குரிய சொந்தக்காரர் அங்கே. இதுதான் அடுத்த கேள்வி. எத்தனை பேர் இருக்கணும் ஊருக்குள்ள? 13 குடும்பம். லைப்ரரிக்கு போய் நான் தேடி பார்க்குறேன் புத்தகங்களில். கடைசியாக வந்து யாழ்ப்பாண வைபவ கௌமுதி என்கிற ஒரு புத்தகம் வந்து எனக்கு கிடைக்குது. வணக்கம், நான் ஆரூரன். இப்போ வந்து நான் வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் இடையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறேன். இந்த கிராமத்தின் பேர் கப்புது. இந்த கிராமத்துக்கு என்ன கூட்டி கொண்டு வந்த விஷயமே இந்த கிராமத்தின் பேர் தான் கப்புது. அது என்ன கப்புது? ஒரு புதுவிதமான பேராக இருந்துச்சு. அப்போ இந்த கிராமத்துக்கு நான் முதலாக விஜயம் மேற்கொள்ளைக்குள்ள இந்த பேர் தான் என்னை இங்கே கூட்டி கொண்டு வந்தது. இங்கே யார் இருக்கினம், இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் வந்திருந்தேன். நான் அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ காணொளி பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த கிராமத்தில் ஏன் வெறுமனே ஒரு 10-12 வீடுகளும் 10-12 குடும்பங்களும் மட்டும்தான் இருக்குது? ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிற இந்த கிராமத்தில் என்னத்துக்காக ஒரு பெரிய ஒரு முருகன் கோயில் ஒன்றை கட்டி வச்சிருக்கணும். அது மாதிரி இன்னொரு கோயிலும் இருக்குது. அதே போல் மாணவர்களே இல்லாத இந்த ஊரில் என்னத்துக்காக ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த கப்புதுவில் இருக்கிற மக்கள் இப்போ எங்கே இருக்கணும்? அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னம் ஒரு செழிப்பான கிராமமாக இது இருந்தது, ஒரு விவசாய பூமி. இந்த விவசாய பூமி ஏன் இப்போ இப்படி போய் இருக்குது? இங்கே இருந்த மக்கள் எல்லாரும் எங்கே போயிட்டினம்? இருந்தாலும் இங்கே பிரம்மாண்டமான அந்த முருகன் கோயிலுக்கு எங்கே இருந்து மக்கள் வெறினம்? இது சம்பந்தமான முழு விவரங்களையும் பார்க்கலாம். முழுக்க ஒரு ரிமோட் ஏரியா, மர்மமான ஒரு இடமாக இருக்கிற இந்த கப்புது என்கின்ற அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற வரலாறு, இது சம்பந்தமாக இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கப்புது அந்தணத்திடல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். ரெண்டையும் சேர்த்து தான் எழுதியிருக்கணும். கப்புது அந்தணத்திடல் கிமு சங்கம். கிமு சங்கம்ண்டா கிறிஸ்துவுக்கு முன் சங்கம், அப்படி இல்லை. இது வந்து கிமு சங்கம் அன்றைக்கி நான் நினைக்கிறேன் கிராம முன்னேற்ற சங்கம் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கான ஒரு கட்டிடம் தான் இதில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. உள்ளுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளவாடங்கள் பழுதடைஞ்சு போயிருக்குது. கிராம முன்னேற்ற சங்கமாக இந்த இடம் வந்து தொழில்பட்டு இருக்கும். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் 4 ரோட் தான் இருக்குது இந்த சந்தியில் இருந்து. ஒரு ரோட் வந்து இந்த பக்கமாக போகுது. இங்கே வந்து கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நேராக ஒரு ரோட் இருக்குது. மற்றது இங்கே இந்த கோயில்களுக்கும் பாடசாலைக்கும் போகிற ரோட் இருக்குது. எப்படி சுற்றி போனாலும் திருப்ப வந்து இந்த சந்தியில் தான் வந்து நிற்க வேண்டியிருக்கும். கப்புதுவில் இருக்கிற ஒரே ஒரு பாடசாலை. பாருங்கள் இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கப்புதுவில் இருந்த ஆக்கள் யாராவது இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அந்த காலத்தில் படிக்கல இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, இந்த பள்ளிக்கூடத்தை இப்போ பார்க்கல உங்களுக்கு என்ன ஃபீலிங் வருது, இது சம்மந்தமாக தயவு செய்து கொமெண்ட் பண்ணுங்க. ஏனெண்டா இங்கே இருந்த மக்களுக்கு என்ன நடந்தது, செழிப்பாக இருந்த ஒரு கிராமம் ஏன் இப்படி மாறி போயிருக்கின்றது எல்லாருக்குமே தெரியணும். எப்பேற்பட்ட வளத்தோடு இந்த கிராமம் இருந்ததுன்றதை நீங்கள் தான் இந்த எதிர்கால சந்ததிக்கு வந்து சொல்லணும். பள்ளிக்கூடத்தின் பேர் வந்து கப்புது ஏகாம்பர வித்தியாசாலை என்றது தான் இந்த பள்ளிக்கூடத்தின் பேர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகள் வாரையில் அதால் வந்து சமுத்தி அபிவிருத்தி காரியாலயமும் கிராம உத்தியோகத்தர் என்ற காரியாலயமும் வந்து இங்கே இருக்குது. பாருங்கள், இதில் கிராம உத்தியோகத்தர் கப்புது J382 கிராம அலுவலர் ஆஃபீஸும் சமுத்தி அலுவலர் ஆஃபீஸும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஆஃபீஸும் வந்து தான் இங்கே இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் மட்டும் திறக்கிறாங்க போல இருக்குது. ஆக்கள் வந்து போயினும் ரெகுலராக இருக்க மாட்டினோம். ஆக்கள் இல்லாத இடம் தானே, அப்போ அதுக்காக வந்து போயினோம். இதில் வந்து இந்த கால்நடை வைத்திய அலுவலகம் கரவட்டி. இங்கே வந்து கால்நடைகள் இன்னமும் இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளவு வளத்தோடு அந்த கால்நடைகள் இருந்திருக்கும், அதன் தொடர்ச்சி இப்போ எப்படி இருக்குன்றதை இதன் மூலமாக பார்த்துக்கொள்ளலாம். இப்போவும் கால்நடைகள் இருக்குது. இது வந்து வகுப்பறையெல்லாம் இந்த கட்டிடத்தை பார்த்தாலே தெரியும், சரியான பழைய கட்டிடம். வந்து சுண்ணாம்பு கற்களால் கட்டின அந்த கட்டிடத்தின் அடையாளம் வந்து இருக்குது. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மண்டபம் உண்டு. மண்டபம் வகுப்பறையாகவும் இருந்திருக்கு. சில பழைய தளவாடங்கள் வந்து தெரியுது. பாலடைஞ்சு போய் கிடக்கு. கூரையெல்லாம் பிஞ்சு போச்சு.
இப்போ வந்து அதில் ஏகாம்பர வித்தியாசாலையை வந்து பார்த்துட்டு வந்து நாங்கள் அப்படியே அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து கொஞ்சம் தூரம் இங்கால வர இதில் வந்து இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த பிள்ளையார் கோயில் வந்து என்ன பேருண்டு எனக்கு தெரியல, ஆனால் பழமையான ஒரு கோயிலாக இருக்கலாம். அதில் வரலாறு தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. ஒரு அழகான மிக அமைதியான ஒரு சூழலில் இந்த பிள்ளையார் கோயில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம், ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆல மரம் ஒன்று நிற்கிது. விழுதுகள் எல்லாம் விட்டு, நிறைய விழுதுகள் எல்லாம் விட்டு அதில் பிரம்மாண்டமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் சிறு வயது விளையாட்டுகள் நல்லா இருக்குது. இப்படியே இந்தியாவில் வந்து நான் நினைக்கிறேன் தோட்டங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காணிகள் இருக்குது, அதாவது விவசாயம் செய்கிற தோட்ட காணிகள் வந்து இருக்குது. ஆனால் ஆக்கள்லாம் இல்லை. இப்போ இங்கே வந்து எல்லா காணிகள் மற்ற காணிகள் இருக்கிற சில வீடுகள், அந்த ஓடெல்லாம் தெரியுது, அதில் வீடுகள் ஆக்கள் இல்லை. அப்போ இதுக்குரிய சொந்தக்காரர் அங்கே, இதுதான் அடுத்த கேள்வி. அதுக்கான பதிலையும் நான் வந்து இந்த காணொலியில் தருவேன். அருமை அருமையாக இருக்கிறது. இந்த வயசில் இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நாங்கள் 90s கிட்ஸ் அப்படித்தான் ஆடிட்டு இருப்போம். ஆட்டி விட்டால் நல்லா இருக்கும், ஆனால் ஆட்டத்தான் ஆக்கள் இல்லை. சரி, எத்தனை குடும்பம் இருக்குது இங்கே ஊரில் மொத்தம்? 20 குடும்பம். ஓகே, அப்போ எப்போ வருவீங்க நம்ம ஆக்கள்? கோயிலுக்கு என்ன பேர் இந்த கோயிலுக்கு? பிள்ளையார் கோயில் அப்படி தான் சொல்கிறேன், ஸ்பெஷல் பேர் இல்லை. தேரம் 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 பிள்ளையார் கோயில், கோயிலுடைய பேர். 20 குடும்பம். 20 குடும்பமா? 20 குடும்பம் இருக்கும். வெளியில் போயிட்டோம் என்ன, அதுதான் பிரச்சனை. அதை பற்றி வரலாறு நான் சொல்கிறேன். நிறைய நியாயமான நாக்கள் இருந்த இடம் வந்து, ஆனால் எல்லோரும் வந்து வெளியில் போயிட்டோம். எங்கே வெளியிலண்டா எங்கே வெளியிலண்டதை நான் உங்களை சொல்கிறேன். சுற்றி 4 அந்த சந்திக்கு தான் பெறணும். நம்ம அப்படி சுற்றி போனாலும் என்ன மாதிரி கோயில் ஒன்று இருக்கு? முருகன் கோயிலா? அதுக்கு அந்த கோயிலுக்கு என்ன பேர்? என்ன முருகன்? காட்டுக்கந்தசாமி. அது கொஞ்சம் வரலாறு, அந்த கொஞ்சம் கதைகளோடு இருக்குன்னு, அதுக்கு கதையெல்லாம் கேணியெல்லாம் இருக்குண்ணா, பெரிய கேணி இருக்குது. என்ன தொழில் செய்யணும் ஊரில் இருக்கிறாங்க? தோட்டங்கள். தோட்டம் மட்டும்தானா? கால்நடையில் நிற்கிதா? மாடு நிற்கிதானே? அங்கே ஒரு சின்ன ஒரு வைரவர் கோயில் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் வைரவர் கோயில். அப்போ இங்கே நிற்கிற இந்த தோட்டங்களுக்கு நிற்கிற தென்னை அதுகளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் வந்து போகிறவையா? இது அப்படியே விட்டு தான் கிடக்கு. அப்போ இங்கே தென்னை மரங்களெல்லாம் நீங்கள் தேங்காயெல்லாம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே பள்ளிக்கூடம்? அங்கே நீங்கள் வாதரவத்தை, அந்த புத்தூரால் வரைக்கும் இருக்கும் வாதரவத்தை, அதுக்கும் கப்புதுக்கும் பின்னால் பாதை இருக்குது. இங்கே கிலோமீட்டருக்கு இவ்வளோ வாதரவத்தைக்கு இவ்வளோ கிலோமீட்டர் உள்பாதை இருக்கா? வாதரவத்தைக்கு நேரே இருக்குதா? இதுக்கு அப்புறம் சரியான வேர்ஸ்ட் இல்லை, அது மணல்லாம் நேண்ணா, ஃபுல்லாக மணல், அது பயங்கரமாக இருக்கும். மழை பெஞ்சால் சரியா புதஞ்சு போய் தான் இருக்குது. மோட்டர் சைக்கிள் எல்லாம் போகாது, ரோட்டே இல்லை. அது சரியான ரிமோட் ஏரியா. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ரிமோட் ஏரியா இந்த வாதரவத்தை, கப்புது, அந்த இடங்கள்லாம். சரிடா, தேங்க்ஸ். இப்போ நாங்கள் முருகன் கோயில் போய் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் இருக்கணும் ஊருக்குள்ள? 13 குடும்பம். அப்போ அங்கே தொடர்பு இருக்கா? மிச்சாக்கள் அங்கே வெளியிடங்கள் என்ன வெளிநாட்டிலையும் இருக்கணுமா? வெளிநாட்டிலையும் இருக்கணும். அதால் கரண வேகர வட்டி அப்படியே வனப்பாடு. ரைட்டு. உழைப்பு என்ன மாதிரி இங்கே இருக்கிறாங்களுக்கு? இந்த 3 மாதம் தான் தோட்டம். தோட்டங்கள் இங்கேயே செய்கிறது. இப்போ அங்கால இருக்கிறதே இங்கே வரத்தான் தோட்டத்துக்கு. அங்கே பள்ளிக்கூடம் பிரச்சனைக்கா? அங்கால பள்ளிக்கூடம் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடம் இயங்குற இல்லை என்ன பேர் அதுக்கு? அந்த காலத்தில் எப்படி இருந்தது? நல்லா இயங்குனதா? மாஸ்டர்மாராக இருந்திருக்கணும். இருந்திருக்கிற அவருக்கு என்ன பேர்? ஐயாத்திரி. ரைட். அந்த காலத்தில் வடமராஜ்யத்தெல்லாம் பிள்ளைகள் இங்கே வந்து படிச்சிருக்கேன். இங்கே நெல்லியடி கரவட்டியில் இருந்தெல்லாம் மாஸ்டர் மேரம் வந்துருக்கேன். முன்னுக்கு இருக்கிற ஊருக்கு என்ன பேர்? அந்த நேரத்தில். இப்போ பிள்ளையார் கோயிலில் நின்னாங்க. அதுக்கு கொஞ்சம் இங்கேல வந்து வேறு இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பேர் வந்து காட்டுக்கந்தன் முருகன் ஆலயம். இந்த காட்டுக்கந்தன் முருகன் ஆலயம் ஒரு பெரிய கோயில். இதுக்குன்னு சொல்லி ஒரு நீண்ட நெடிய வரலாறுகள் இருக்கும். இந்த ஊரை சேர்ந்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 300-600 வருஷத்துக்கு முற்பட்ட வரலாறு இந்த கோயிலுக்கு தெரிஞ்சிருக்குது, எழுதப்பட்ட வரலாறு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னமே காலங்காலமாக இங்கே வந்து முருக வழிபாடு இடம்பெற்றிருக்கலாம். அதுக்கு முந்தைய வரலாறுகளும் இருக்கலாம். மிக பழமையான கோயில் இது. வந்து இப்போ புதுசாக ராஜகோபுரம் எல்லாம் கட்டி பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்கணும். இங்கே வந்து மண்டபங்கள இதுகள் இருக்குது. அதே நேரம் அதில் வந்து ஒரு கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அப்படியே அதில் அந்த கேணி இருக்குது, கட்டி பார்த்துட்டு வருவோமா? கேணி இருக்குது. அதில் வந்து கண்ணகி அம்மனுக்கு தனியாக ஒரு
பிரகாரம் வந்து அமைச்சிருக்கணும். அதுக்கும் அந்த கண்ணகி அம்மன் கோயிலுக்கும் ஏதாவது வரலாறுகள் இருக்கும். எங்களுக்கு தெரியும் இலங்கை முழுக்க கண்ணகி அம்மன் ஆலயங்கள் நிறைய இருக்குது. கண்ணகி வழிபாடு மிக பிரபலமாக இருக்கிற இடம் வந்து தமிழர் பகுதியில் நிறையவே இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கண்ணகி அதில் பார்த்திங்கன்னா தெரியும், சிலம்போடு நிற்கிறா, கையில் சிலம்போட கண்ணகி அம்மன் நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வந்து சுற்றி போனால் சுற்றுவட்டம் இந்த கோயிலை வந்து சுற்றி வர வெளி வீதி வந்து இருக்குது. அதில் தெரிகிறது வந்து அந்த வெளி வெளியெல்லாம் இப்படி இந்த நேருக்கு தான் இருக்குது, இப்படியே நேருக்கு தான் இருக்குது பருத்தித்துறை ரோட். இது வந்து இந்த கோயிலின் காட்டுக்காந்த சுவாமி கோயிலின் கேணி, தீர்த்த கேணி பிளாஸ்டிக் போத்தல்களால் நிரம்பி போயிருக்குது. நினைக்கிறேன் கடைசியாக கோயில் தீர்த்தம் நடக்கல இந்த கேணிக்கு ஆக்கள் வந்திருப்பேன். அதுக்கு பிறகு சனம் வந்திருக்காது. படிக்கட்டுகளோட நல்லா அழகாத்தான் அமைச்சிருக்கணும். நல்லா இருக்குது. நம்ம குளிர்ந்த காற்றை வீசக்கூடிய ஒரு கேணி. இதில் வந்து ஏதோ கல்வெட்டு மாதிரி அதை அடிச்சிருக்கணும். ஓம் முருகா பிரபவ வருஷம் 14/4/87 1987 ஆண்டு நினைக்கிறேன் இந்த கேணிக்குரிய கட்டுமான பணிகள் நடந்திருக்கு. இது கண்ணகி அம்மன். அங்காலையும் ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு அங்கால இன்னொன்று இருக்குது நினைக்கிறேன், அது வைரவர் அல்லது ஐயனார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்கலாம். நாங்கள் காணொலின்ற நேரம் கருதி வந்து நாங்கள் இடத்துக்கு போகலை. இது வந்து கண்ணகி அம்மன் கோயில், கண்ணகி சிலை. மேலே வந்து புளிய மரம் ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் இந்த ஆலயத்தின் மரமாக இருக்கலாம், இல்லை நல்ல பெரிய வேம்பு நிற்கிது. ஒரு மண்டபம் இருக்குது நினைக்கிறேன், தீர்த்தமாடுற மண்டபம். முருகன் இதுலேயே முருகன் இருக்குது, அதிலே முருகன் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த கேணி கண்ணகி அம்மன்டையா என்னென்னு தெரியல, இல்லாட்டி அது பழைய கேணியாக இருக்கலாம். இது வந்து புது கேணி போல் இருக்குது. அதில் வந்து முருகன் ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு கொண்டு வச்சுருக்கணும். இது கொஞ்சம் ஆழமான கேணி, நல்ல புதுசாக இருக்குது. புதுசாக சலவை கற்களால் ஆக்கப்பட்டிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணு பகவான் பாற்கடலில் 5 தலை நாகத்தில் பள்ளி கொள்கிற மாதிரியான ஒரு சிலை ஒன்று இருக்குது. அதில் மிக தத்ரூபமாக வந்து அதை செய்திருக்கணும். அப்படியே பிரம்மா விஷ்ணுவினுடைய தொப்புள் கொடியில் இருந்து போகிற தாமரையில் பிரம்மா இருக்கிற அந்த காட்சி. நாராயணர் வந்து இருக்கிறார் வேண்ட நினைக்கிறேன். இதுக்கு இந்த காட்சிக்கு ஒரு பேர் இருக்குமென்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி சமேத இன்னும் ஒரு ஆள் இருக்கிறா, பேர் தெரிஞ்சால் குறிப்பிடுங்க, எனக்கு மறந்து போயிட்டேன். இங்கால வந்து முருகப்பெருமான் வந்து நேர காட்சிதாரர். மால் மருகன், மாமனும் மருமகனும் வந்து இருக்கணும் கேணின்ற 2 பக்கம். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து காணொலின்ற அநேகமாக இறுதி பகுதி வந்து இதுதான். இதுக்கு அங்கால வந்து 2 வீதி தான் இருக்குது. அதை சுற்றி போனால் திருப்பவும் நாங்கள் காணொலி ஆரம்பித்த இடத்துக்கே போயிடுவோம். அதுக்கு முன்னும் இந்த இடத்தின் வரலாறை வந்து நான் ஒரு இடத்துல இருந்து நான் அறிஞ்சதுகள் கேள்விப்பட்டதில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரி, நான் முதல் சொன்ன மாதிரி கப்புது என்ற பெயர் என்னை ஈர்த்தது. ஏன் ஈர்த்தது? உண்மையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல ஊர்களினுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக வந்து எங்களுக்கு அர்த்தங்களை வந்து தராது, எளிமையாக வந்து விளங்கி கொள்ளலாமல் இருக்கும். பெரும்பாலான ஊர் பெயர்கள் உதாரணமாக வந்து இப்போ நல்லூர், திருநெல்வேலி இந்த மாதிரி பேர்களை பார்த்தோம்னா அதில் இருக்கிற சொல்லுகள் வந்து ஓரளவு நேரடியாக எங்களுக்கு அர்த்தத்தை தர்ற மாதிரி இருக்கும். நல்லூர் என்றால் நல்ல ஊர், திருநெல்வேலி என்றால் அந்த திருநெல்வேலி, இந்த 3க்கும் வந்து நேரடியாக எங்களுக்கு பொருள் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஏனைய ஊர் பெயர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நேரடியாக வந்து பொருள் விளங்கி கொள்கிற கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஊர் பெயர்களுக்கு பின்னால் என்ன விஷயம் இருக்குது? அப்போ கப்புதுன்றதும் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதுதான் என்ன ஈர்த்தது. இப்போ அதுக்குரிய ஊர்ச்சொல், அந்த ஊர்ச்சொல்லினுடைய வேர்ச்சொற்களை எல்லாம் நான் வந்து தேடி பார்க்குறேன். லைப்ரரிக்கு போய் நான் தேடி பார்க்குறேன், புத்தகங்களில் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட நான் நிறைய வரலாறுகளோடு சம்மந்தப்பட்ட யாழ்ப்பாண வைபவ மாலை மற்றது அதுக்கு முற்பட்ட காலத்துக்குரிய விஷயங்கள் அடங்கின நூல்கள் எல்லாம் நான் தேடி பார்க்குறேன். இந்த கப்புது என்ற பேர் மட்டும் எனக்கு கிடைக்கல. கடைசியாக வந்து யாழ்ப்பாண வைபவ கௌமுதி என்கிற ஒரு புத்தகம் வந்து எனக்கு கிடைக்கிது. யாழ்ப்பாணம் நல்லூர் லைப்ரரியில் வந்து எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சது. அந்த புத்தகத்தில் வந்து யாழ்ப்பாணத்தினுடைய ஊர் பெயர்கள் சகலதும், நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊர் பெயர்களுக்கான சின்ன சின்ன குட்டி குட்டி ஊர்களுக்கான பெயருக்கான விளக்கங்கள், வேர்ச்சொற்களுக்கான அர்த்தங்கள் வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 4 வகையாக வந்து இந்த ஊர் பெயர்களை வந்து வகைப்படுத்தி இருந்துச்சு. அந்த நூலை எழுதின ஆசிரியர் வந்து அதை வகைப்படுத்தி இருந்தார். அந்த 4 வகை வந்து இயற்கையாக பெயர் பெற்ற தானங்கள், அதே மாதிரி சில விசேடமான பெயர் பெற்ற தானங்கள், புது பெயர் பெற்ற தானங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 வகை. அதில் 4ஆவது வகை வந்து சிங்கள பெயர் பெற்ற தானங்கள் என்று சொல்லி ஒரு வகை வந்து அதில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட
பல சுற்றுகள் இது வந்து எனக்கு முதல் ஸ்டார்டிங்கில் லைப்ரரியில் கிடைக்கல. பிறகு நான் வந்து கம்ப்யூட்டரில் நாங்கள் வெப்சைட்டில் நான் தேடின பிறகு அந்த கப்புது என்ற சொல்ல போட்டு நான் தேடிக்கல ஏதோ ஒரு பிடிஎஃப் ஒன்று தட்டுப்பட்டது. அந்த பிடிஎஃப்பில் வந்து எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது, வைபவ கௌமுதி. அதை நான் பிறகு திருப்ப லைப்ரரியிலையும் போய் பார்த்தேன் நான் அந்த புத்தகத்தை, நல்லூர் லைப்ரரியில். அப்பேக்கில் தான் கிடைச்சது. கிட்டத்தட்ட 1000 பக்கங்கள், 500 பக்கங்கள் டு 1000 பக்கத்துக்கு இடையில் இருக்கலாம் அந்த எண்ணிக்கை. அந்த பக்கம் ஒவ்வொன்றையும் புரட்டி புரட்டி கண்டுபிடிச்சதான் இந்த கப்புது என்ற சொல். அதன் அர்த்தம் சிங்கள பெயர் பூண்ட தானங்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் சில ஊர் பெயர்கள் வந்து இருக்குது. அந்த கேட்குறதுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இருந்தாலும் அந்த புத்தகத்தின்படி அந்த பேர் பூண்ட தானங்கள்னு சொல்லி கொஞ்சம் ஊர்கள்ன்ற பேர் இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த கப்புது என்ற ஊரும் வருது. கப்புது என்றதுக்கான அர்த்தம் வந்து அதில் போடப்பட்டிருந்துச்சு. கப்புவா என்கிற ஒரு சொல்லுக்கு கப்புராலை என்கிற ஒரு அர்த்தமும், தூவ என்கிற சொல்லுக்கு வந்து திடல், திட்டு என்பது போன்ற ஒரு அர்த்தமும் வந்து அதில் சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்போ நான் அதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணினேன். எப்படி பார்த்தாலும் இது ஒரு தமிழர்கள் வாழ்கின்ற, தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு இடம். இதுக்கு எப்படி ஒரு சிங்கள பெயர் வந்திருக்கும் என்று சொல்லி நான் தேடிக்கல. கப்புவா என்றதின் அர்த்தத்தை வந்து நான் தேடுறேன். நார்மலாக எங்களுக்கு தெரியும் கப்புராலை என்ற ஒரு சொல் இருக்குது. அது வந்து பூசாரிகளை குறிக்கும். அதே நேரம் தூவ என்கின்ற சொல் வந்து சமஸ்கிருதத்திலிருந்து மருவிய சொல். துவீப என்கிற சொல் இருக்குது. துவீப என்றால் தீவு என்ற அர்த்தம். அதாவது 4 பக்கமும் தண்ணியால் சூழப்பட்ட ஒரு திட்டு அல்லது திடல் என்பது அந்த தீவு அல்லது துவீப என்கின்ற சொல்லுக்கு வந்து தமிழ் அர்த்தம் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நான் சேர்த்து பார்க்குறேன். கப்புராலை, துவீப ரெண்டையும் சேர்த்து, தூவ என்றதுகளை சேர்த்து பார்க்கல. கப்புவாலை என்றால் பூசாரிகள், இது வந்து திட்டு அல்லது திடல் என்ற பேரில் வருது. அப்போ அந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகல. இந்த இன்னும் ஒரு ஊரை தாண்டித்தான் மெயின் ரோட்டுக்கு போக வேணும். இந்த கப்புதுவுக்கு முன்னால் இன்னும் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருன்ற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னிச்சுன்னா அந்தணன் திடல். அப்போ அந்த அந்தணன் திடல் என்ற வார்த்தை வந்து எனக்கு கிடைக்குது. அப்பேக்களை தான் பார்த்தேன் அந்தணர்கள் என்றது வந்து பூசாரிகள். இந்த முருகன் கோயிலை சுற்றி வந்து பண்டைய காலத்தில் பூசாரிகள் வாழ்ந்ததாக இந்த முருகன் கோயில் வரலாற்றை எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதில் இருக்கும் இது இந்த கும்பாபிஷேகமும் இது ஒரு திருவிழாக்கு வெளியிட்ட மலரில் வந்து அதன் வரலாறு இருக்குது. நிறைய பூசாரிகள் இந்த முருகன் கோயிலை சுற்றின இந்த ஏரியாக்களில் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கணும். அப்போ அந்த பூசாரிகள் அந்த அந்தணர்களையும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெள்ள வெளிக்குள்ள நடுவில் இருக்கிற ஒரு பிளேஸ். அப்போ 4 பக்கமும் சுத்த வர மழை காலத்தில் தண்ணி மட்டும்தான் நிற்கும். அப்போ இதுதான் திட்டியான ஒரு இடம், திடல். ஆகவே அந்த திடல் அந்தணர்கள் வாழ்ந்த திடல் என்பது தான் அந்தணன் திடல் என்று இருந்திருக்கு. அதே நேரம் இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் பண்டைய காலத்தில் சிங்களவர்கள் ஆட்சி செய்த தமிழ் பிரதேசங்கள் இருக்கின்றன, தமிழர்கள் ஆட்சி செய்த சிங்கள பிரதேசங்கள் இருக்கின்றன. அப்படியான நேரத்தில் தான் இந்த தானம் வந்து சிங்கள பெயர் பூண்ட தானமாக மாறி இருக்கலாம். அப்பேக்கில் அந்தணன் திடல் என்பதற்கு தான் மொழிபெயர்ப்பாக கப்புது என்கின்ற பெயர் வந்து இடப்பட்டிருக்கலாம். கப்புவாண்டா அந்தணர்கள், தூவ என்றால் திடல். ஆகவே அந்தணன் திடல் என்கின்ற பெயர் தான் கப்புது என்று மாறி இருக்கலாம். இது வந்து நான் இந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணதில் எனக்கு கிடைச்ச விஷயம். இந்த விஷயம் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் வந்து இந்த நிலம் இங்கிருந்து போன மக்களினுடைய எதிர்கால சந்ததியினருக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது சம்பந்தமான வரலாறுகள் நீங்கள் வந்து சொல்ல வேணும், அவைக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதோட யுத்த காலத்தில் வந்து இங்கே இருந்த மக்கள், கப்புதுவில் இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த ஒரு இடம். அவை எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கரணவாய், நெல்லியடி, கரவட்டி போன்ற பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்து போயிட்டணும். அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களுக்கும் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டணும். இதால் தான் இந்த ஊர் வந்து இப்போ இப்படி சனத்தொகை குறைந்த ஒரு இடமாக வந்து இருக்குது. வெறும் 20 குடும்பங்கள் மட்டும் இருக்கிற ஒரு இடமாக வந்து இருக்குது. அதோட இங்கே இப்போ இருக்கிற ஒவ்வொரு தோட்டக்காணிகள், வீடுகள் எல்லாத்துக்குமே வந்து சொந்தக்காரர்கள் கரணவாயிலும் நெல்லியடியிலும் கரவட்டியிலும் இருந்து கொண்டு தான் இருக்கணும். இந்த கோயிலில் திருவிழா நடக்கிற டைம், விசேடமான நிகழ்வுகள் நடக்கிற டைமில் வந்து இங்கே பெருந்திரளாக மக்கள் வந்து விரையணும். இன்னமும் கூட இந்த கோயிலில் வந்து மாதத்திலேயே எத்தனையோ நாள் அன்னதானம் நடக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வளம் மிக்க ஒரு கோயில், அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த கப்புது. இது சம்பந்தமாக, இந்த காணொளி சம்பந்தமாக இது நிச்சயமாக பயனுள்ள ஒரு காணொளியாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்ன்றது உங்களுடைய கருத்துக்களாக வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இடத்தோடு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் வந்து இந்த காணொளியை வந்து ஷேர் பண்ணுங்க. புதுசாக இந்த சேனலில் பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே.